காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம்ல, கோவிலில் வச்சு கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த சிந்தாமணியும் மேனேஜரும். அப்போ அந்த ஓனர் திட்டுறாரு, ஏம்மா நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியே, உன்னால் உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரம் பண்ணாமலாம் இருக்கலாமே, இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட இவங்க கிட்ட மீனா கிட்ட வந்து அந்த பணத்தை சிந்தாமணி கிட்ட இருக்க அந்த பணத்தை பிடுங்கிட்டு வந்து உனக்குலாம் இதுக்கெலாம் வேர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீனா கிட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுத்து நீ கஷ்டப்பட்ட உழைச்சி காசுமா, அது கண்டிப்பாக உன்னை வந்து தான் சேரும், அண்ட் நானும் உன்னை நிறைய தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, இவங்க ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்கன்ற நம்பிக்கையில் பேசினா நான் இவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்க நான் நினச்சே பார்க்கல, இப்படிப்பட்டவங்க இனிமேல் என் மண்டபத்துக்குள்ள இருக்க வேண்டாம், நீயே இனிமேல் நம்ம மண்டப ஆர்டர் எல்லாத்தையும் பண்ணுமா, உன்னோட நேர்மையான வேலைக்கு கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கிடைக்கும், நம்ம மண்டப ஆர்டர் எல்லாமே இனிமேல் உனக்கு தான் அப்படின்னு இருக்காங்க. பெரிய விஷயம் இல்லையா இதனா, அவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்ட மீனாக்கு, ஏன்னா அந்த மண்டபம் எப்போதுமே சிந்தாமணிக்கு மட்டும்தான் இருந்தது, ஆனால் இப்போ சிந்தாமணியோட கேவலமான குணம், அதான் அடுத்தவனை கெடுக்கணும்னு நினச்சி அவங்க கெட்டு போயிட்டாங்க. ஸோ சிந்தாமணிக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன், நீ தாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இவங்க கிட்ட வந்து சிந்தாமணி கிட்ட வந்துட்டு, இனிமேல் எங்கள் மண்டபத்து பக்கத்துலாம் வராது சை அப்படின்னு திட்டிட்டு, டேய் இனிமேல் நீயும் வரவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஆப்பு வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் மீனா வராங்க. மீனா வந்துட்டு சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, நாம் நல்லது நினச்சா நமக்கு நல்லதே நடக்கும், நம்ம அடுத்தவங்களை கூடிய கெடுக்கணும்னு நினச்சா அதுதான் நடக்கும், அதனால இப்படிமேல் இப்படிலாம் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அண்ட் சீதா சொல்கிறாங்க, எங்கள் அக்கா வந்துட்டு இவ்வளோ பொறுமையாக பேசி அவளோட பணத்தை மட்டும் அவளோட உழைப்புக்கான ஊதியத்தை மட்டும் தான் வாங்கினா, ஒருவேளை எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க நிலமையே வேற, அந்த ஓனர் வந்தார் இல்லையா மண்டபத்து ஓனர், அவர் அந்த மேனேஜர் மட்டும் அறையாமல் உங்களை 4 அறை விட்டுருந்தா நல்லாயிருக்கும், நான் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையை ஓங்குறாங்க. அப்போ சிந்தாமணி என்னை அடிச்சிருவியா அப்படின்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, வேணாம் சீதா அப்படிலாம் பண்ணாத, அவங்க அளவுக்கு நம்ம கீழ்த்தரமாக இறங்கி போக வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ சிந்தாமணி அசிங்கப்பட்டு செருப்பில் சாணியில் முக்கி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவமானப்பட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மீனா வந்துட்டு சரி அவர்கிட்ட காசு கொடுத்துடலாம், அந்த வட்டிக்கு கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே அவர் அந்த பணம் கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் வர்றாரு. வந்துட்டு, என்னம்மா 2 நாளில் பணத்தை தரேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆக்கிட்ட, வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ மட்டும் உங்களுக்கு வலிக்குதோ அப்படின்ற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்காரு. பட் அதுக்குள்ளே அவர் பணம் கொடுத்தாரு ஃபினான்ஷியர், அவர் வராரு. வந்துட்டு, இருப்பா என்னம்மா அப்படின் போது, பணத்தை கொடுக்க தான் வந்தேன் சார் அப்படின் போது, சரி வாமா தண்ணி கொடுமா, தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசுகிறார். அப்போ சீதா அவங்க மீனா சொல்கிறாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் நினச்சேன் சொன்ன டேட்டுக்குள்ளே கொடுக்க முடியல, இனிமேல் எங்கிட்ட பணமே வாங்க வரக்கூடாது, என்னை திட்டுவீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின் போது, சரி சொல்லுமா பணம் கிடச்சிருச்சா என்னம்மா அப்படின் போது, ஆமாம் சார் எனக்கு வர வேண்டிய பணத்தை ஒருத்தங்க ஏமாற்ற பார்த்தாங்க, அந்த பணத்தை இப்போதான் சார் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின் போது, என்ன பிரச்சனைன்ற கேட்குறாரு. ஸோ இவங்க சிந்தாமணி எப்படி வந்து போட்டியில் தகராறு பண்ணிகிட்ருக்காங்க, 2 பேரும் ஒரே தொழில் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு தனக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றத சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சார் நானே பூக்கட்டி வியாபாரம் பண்ணி இன்றைக்கி ஒரு வளர்ந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு போட்டி போட்டு இப்படி போட்டி இருக்கலாம் சார், ஆனால் என்னை இப்படி சூழ்ச்சி பண்ணி ஏமாற்ற பார்த்தாங்க, ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் இப்போ இருந்து தாண்டி வந்திருக்கேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணேன், ஆனால் எப்படியோ என் பணத்தை வாங்கிட்டேன் அப்படின் போது, பரவாயில்லம்மா நீ வந்து இதுக்காக ஃபீல் பண்ணாதேன்னா அழுகுறாங்க, நீ ஃபீல் பண்ணாதம்மா, நீ சாமர்த்தியமாக பேசி அந்த பணத்தை வாங்கிட்டியே அதுவே ரொம்ப பெரிய விஷயமா, ஏன்னா இந்த மாதிரி தொழிலில் வளர்ச்சியில் படும்போது இப்படி தான் 4 பேர் வந்து நம்மளை கீழே தள்ளிவிட பார்ப்பாங்க, ஆனால் நாம தான் சுதர்ச்சி எந்திரிச்சு நிற்கணும், அதைத்தான் நீ இன்னைக்கு பண்ணியிருக்க, ஒன்றை ஓட விடணும்னு நினச்சவங்கள நீ ஓட விடு அப்படின்ட்டு அது யாருன்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சிந்தாமணி இந்த ஊர்லேயே வந்துட்டு எல்லா டெக்கரேஷனும் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின் போதே அவரோட முகம் மாறிச்சு. சாரோட முகம் எதுக்கு மாறுது அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு பார்க்கும்போதே வந்திருக்கும். ஸோ அவர் சொல்கிறார், சரிம்மா இனிமேல் நீ கலக்குமா, உனக்கு எப்போ பணம் வேணுனாலும் என்கிட்ட கேடு, உன்னை பற்றி எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு, நீ நல்ல பொண்ணாக தான் இருக்கிற, ஸோ உனக்கு எந்த தேவைனாலும் பெரிய பெரிய ஆர்டர் எவ்வளோனாலும் நீ எடு, உனக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு 2 நாள் லேட்டாக போயிடுச்சு, அதுக்கு வேணால் வட்டி வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின் போது, வட்டி எல்லாம் வேணாம்மா, நீ பணத்தை வந்து கரெக்டாகவே கொடுத்துட்டேன், நீ பாருமா உன் வேலையில் நீ கண்டிப்பாக வளர்ச்சி எடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். பேசிட்டு அவங்க போயிடுறாங்க, மீனா போயிடுறாங்க. அண்ட் இவர் பார்த்தோன்னா ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, யாருன்னு பார்த்தா சிந்தாமணியும் அவங்க பொண்ணும் இருக்கிற ஃபோட்டோ. ஸோ இவரோட சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தான் இந்த நல்ல மனுஷன் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா,
மீனா அண்ட் சத்யா அவங்க 2 பேரும் தான் இந்த பணத்தெல்லாம் குடுத்துட்டு வந்துட்டு, சரின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு காஃபி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இரு நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்றேன். ஏன்னா மாமா டென்ஷனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க உடனே முத்துவுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. பணம் கிடைச்சிருச்சுங்க. குடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டேன். வட்டிக்கு வாங்குன இடத்துலயும் குடுத்துட்டேன் அப்படின்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. நீ கரெக்ட்டா பண்ணிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அண்ட் இவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்தேன். அந்த உண்மைய நான் இப்ப தான் ரிவீல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி, அந்த சிந்தாமணி எப்படி பிரச்சனை குடுத்தா, இவங்க எப்படி சாமர்த்தியமா அந்த பணத்த வாங்குனாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லும்போது இவருக்கு கோவம் வருது. என்ன அந்த சிந்தாமணி ஓவரா பண்ணிட்டு இருக்கு, நீ என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா வந்து 4 அறை விட்டுருப்ப, அந்த மேனேஜர் அறை விட்டு வாங்கியிருப்ப அப்படின்போது, அதெல்லாம் பிரச்சனை நமக்கு தான் வரும், அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்போது, சார் மீனா சூப்பர் மீனா, நீ எப்படி இதெல்லாம் பண்ண பாரு, ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் நான் உன் கூட இருந்திருக்கணும், ஆனா நான் இங்க இருந்து நீ அங்க இருந்தோம், ஆனா பரவாயில்லையே சாமர்த்தியமா அந்த பணத்தை வாங்கிட்டே சூப்பர் மீனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் இவங்க சொல்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நீங்க இல்லைன்னா என்ன, இங்க உங்களோட பிரசன்ஸ் தான் இல்லை, ஆனா நான் எப்போதுமே உங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சத்யா, சீதா, அப்புறம் நம்மளோட ஸ்ருதி, எத்தனையோ பேர் இருந்தாங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் எப்போவுமே என்னை பற்றி தான் இருக்கும், என்னோட தாட்ஸ் உங்களை பற்றி தான் இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு எதுவுமே கஷ்டமா இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு, சரி எப்போ வர அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இவர் வந்துட்டார், முத்து வந்து சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். வரும்போதே பயங்கர சந்தோஷமா ஸ்வீட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு மீனா மீனா அப்படின்னு சந்தோஷமாக வராரு. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்னாச்சுடா ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே வர அப்படின்போது, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமாப்பா, மீனா எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கா தெரியுமாப்பா, அவள் தொழில் அவளுக்கு எப்படிப்பட்ட போட்டி இருந்துச்சு, வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அவளுக்கு எத்தனை பேர் குடைச்சல் கொடுக்க இருந்தாங்க, ஆனால் அவள் எப்படி இதை சாமர்த்தியமாக எடுத்து வந்தா தெரியுமாப்பா அப்படின்போது, என்னடா சொல்கிற மீனா, என்னாச்சுமா, எங்ககிட்ட அவள் எதுவுமே சொல்லலையே அப்படின்போது, இல்லைப்பா அவங்கக்கிட்ட சொல்லி உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லாமல் இருந்திருக்கா, எனக்கே அப்புறம் தான் சொன்னா, ஆனால் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட இஷ்யூவை சொல்கிறார். எப்படி தன்னை அவளை ஏமாத்துனாங்க, அதை சாமர்த்தியமாக இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றாங்க. அப்போ ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் சிந்தாமணி மாதிரி நான் தான் வாய்ஸ் மாற்றி பேசினேன் அப்படின் போது ரவி, இவ்வளோலாம் நடந்துச்சா எங்ககிட்டலாம் தெரியாது அப்படின்னு, ஆமாம் மீனாவோட பிளான் தான் எல்லாம் அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறார், உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்றாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளேயே ஒரு பெருச்சாலி உட்காந்துக்கிட்டு அப்படியே மற்றவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் பெருச்சாலி இருக்கு இல்லையா நம்ம விஜயா, அதுக்கு மட்டும் ஐயோ இவ வளர்ச்சி நம்மளால் தாங்க முடியலையே, ஐயோ மாலா எரியுதேடி எரியுதேடி அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா காண்டில் உட்காந்துருந்தாங்க. ஸோ இவர் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொன்று ஒரு படம் பிடிச்சது இருக்கு இல்லையா நம்மளோட மனோஜ் ரோகிணி. ஸோ மனோஜ் சொல்கிறாரு, இதில் என்னடா பெரிய விஷயம் இருக்குது, ஒழுங்காக சைன் பண்ணும்போது அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டு சைன் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு ஏமாந்துட்டு இப்போ என்னமோ பெருசாக பணத்தை வாங்கிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி பேசி, வாங்க வாங்க தொழிலதிபரே நீங்கள் தானே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் வந்து படித்தவங்க தான், நாங்கள் படிக்காதவங்க படிக்காமல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டோம், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் படித்தவராச்சு, ஆனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட 30 லட்சத்தை ஏமாந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்களே, நாங்களாவது ஏமாந்த பணத்தை வாங்கிட்டோம், ஆனால் நீங்கள் இந்த 30 லட்சத்தை வாங்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் இதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி செருப்படி கேள்வி கேட்டார் மனோஜுக்கு. ஸோ ரோஹிணிக்கு செம்ம காண்டாயிடுச்சு, நீ ஏன் பேசுகிற, பெசாம அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ரோஹிணியும் திட்டினாங்க மனோஜ். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட முத்து சொல்கிறார் அண்ணாமலை கிட்ட, அப்போ நான் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு, பரசு அங்கிளுக்கு கல்யாணத்துக்கு வேற கொடுக்கணும் வேண்டியது இருக்கு இல்லையா, நம்ம போய் முன்னாடி நின்று பண்ணணும்ப்பா அப்படின் போது, இந்த கல்யாணம் நடக்கிறதே உன்னாலையும் மீனாவாலே தான், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்ட்டாரு நம்ம அண்ணாமலை. ஸோ எல்லாரும் நம்ம முத்து மீனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுறதுக்காகவும் ஆளுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம விஜயா மட்டும் அப்படியே புறாமையில பொங்கிட்டு வைக்கிறாங்க, ஐயோ இவன் நல்லா பண்ணிட்டாலே இவளுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சே, எல்லாம் அந்த ஏமாத்தினா அப்படி ஏமாந்து போயிட்டான்னு நினைச்சா அதுல இருந்து மீண்டு வந்துட்டாலே இவளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெருச்சாலி பெரும் யோசனையோட உட்காந்துட்டு இருக்கு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.